Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா one of the most requested videos தான். So இன்னைக்கு நான் beginnersக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மேக்கப் brushes பத்தி நான் காமிக்க போறேன். ரொம்ப கம்மியான மேக்கப் brushes தான் and affordable priceலயும் இருக்கும். So நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி affordable rangeல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். So அதுல வந்து good quality brushes நீங்க என்னென்ன brushes என்னென்ன யூஸ்க்கு எங்க வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். So அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அது வந்து நீங்க பிரஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் ஒரே வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க மேக்கப் எல்லாமே அப்படின்னா நீங்க வந்து அப்பவே ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா டூல்ஸும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒண்ணா வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுங்க எது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, எது வாட்டம் வருது அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. என்னோட ஒப்பீனியன்ஸ்ல எனக்கு ஈஸியா இருக்க எல்லாராலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியமான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் காமிக்க போறேன், ப்ரஷஸ். ஓகே, ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ரஷோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன், நீங்க தாராளமா செக் பண்ணலாம். இந்த வாட்டி கண்டிப்பா லிங்க்ஸ் ப்ராப்பரா இருக்கும், ஓகேவா? பட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தா மட்டும் அதுக்கு நீங்க என்ன கோச்சிக்க கூடாது. ஏன்னா நான் வாங்கும் போது இது எல்லாமே ஸ்டாக்ல இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்ததுன்னா விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, ஸ்டாக்ல வந்தோடனே வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் ப்ரஷஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு யூஸ்வலா மேக்கப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு ப்ரைமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ரைமர்க்குலாம் வந்து நீங்க கையிலே வந்துட்டு உங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க ஃபேன்சியா ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் இல்லைன்னா ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கலர் கரெக்ஷன் கூட கையிலே தான் வந்துட்டு பண்ணுவேன். கலர் கரெக்ஷன் ஆசன் இந்த ஆரஞ்சு கலர் வச்சு நம்ம அந்த டார்க்னஸ்லாம் ஹைட் பண்ணுவோம்ல அது. ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ப்ரஷஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் கையாலே கூட உங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். அது வந்து டோட்டலாக இட்ஸ் அப் டு யூ. ஆனால் நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும்னு பார்க்குறீங்க, கை வேணாம் கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஃபிங் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிப்லிங் ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ப்ரஷஸ்லாம் சிலது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும், ஓகேவா? அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்க போறேன். யூசுவலா என்னோட ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஃபிங் பிரஷஸ் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபிளாட் பிரஷ்க்கு வந்து முடிச்சிடுறேன். ஃபிளாட் பிரஷ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு ஃப்ளாட் ப்ரஷில் வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய கவரேஜ் வேணும், நிறைய ப்ராடக்ட் வேணும்னா மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மினிமலாகவே இருக்கட்டும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷஸ் வாங்கலாம். பஃபிங் ப்ரஷஸ்னால் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டூம்டாக இருக்கும். மோஸ்ட்டாக ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ரஷஸ். ஸோ சிந்தட்டிக் நேச்சுரல் அப்படின்னு ரெண்டு ப்ரஷஸ் இருக்குது. ஓகே, சிந்தட்டிக்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க, நைலான் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி இதுல பண்ணிருப்பாங்க. இதுல வந்து நீங்க லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியா எடுக்கலாம். நேச்சுரல் ப்ரஷஸ்ல லிக்விட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே ஒட்டிக்கிட்டு காயும் போது வந்துட்டு ஒழுங்கா காயாம அப்படியே கிரிப்பா ஒட்டிக்கும். ஸோ சிந்தட்டிக் ப்ரஷஸ்ல மட்டும் எப்பயுமே லிக்விட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷ் இல்லைன்னா ஃபிளாட் ப்ரஷ் அகைன் சிந்தட்டிக் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நைக்கால டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கினது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 200 தான் இதனுடைய ரேட். இந்த பஃபிங் ப்ரஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல வாங்கினேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் செட் ஆஃப் 5 ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து 500 தான் அமேசான்ல வாங்கினது தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரஷ் தான் இது. இதனுடைய பிரிசில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் சைஸ் தான். இது ரொம்ப சின்னதும் கிடையாது ஃபேஸில். ஸோ இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப சாஃப்ட். இது கொஞ்சம் பார்க்க இப்படி கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆங்கிள்டு ப்ரஷ், டூம்டு ப்ரஷ், இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டிஸ் வரும். ஸோ இதை வச்சு நான் எப்படி என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக இதை டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பஃப் பண்ணி எடுப்பேன். இல்லைன்னா நேராக ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி அப்ளை பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஃபேவரட் டெக்னிக்ஸ். ஸோ பிகினராக இருக்கும்போது நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் க்ரீம் போடுற மாதிரி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் மெயினாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் இப்படி பொறுமையாக வந்துட்டு பஃப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலிங்க்கு என்ன பண்ணலாம், ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை பிகினராக இருக்கும்போது எனக்கு அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னா உங்கள் கையாலே கன்சீலர் கொஞ்சமாக எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த பஃபிங் ப்ரஷ் இருக்குல்ல நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணது அதை வச்சு பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம்.
ஒரு வேளை உங்களுக்கு ஈஸியாக இந்த நூப்ஸ் அண்ட் கார்னர்ஸ், ஏன்னா இங்கெல்லாம் தான் நம்ம வந்து கன்சீல் பண்ணுவோம், இங்கெல்லாம் உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு குட்டி ப்ரஷ் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். குட்டி ப்ரஷ் ஆஸ் இன் இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷஸ் மாதிரி உங்களுக்கு கன்சீலிங்க்குமே கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், கன்சீலிங்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்கள் கையாலே இந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லாம் நீங்கள் போய்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா நல்லா வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஃபிங் ப்ரஷ், உங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ண அதே பஃபிங் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷ், இந்த ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குல்ல, இதை வச்சே கூட நீங்கள் வந்து உங்களுடைய கன்சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாட் சைடில் விட்டுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா கொஞ்சம் இப்படி டேப்பர்டாக இருக்கா, இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்க்கு இப்படி நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் நோஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லை கான்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். மார்க்கிங்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்ஹெட் வந்துட்டு கான்டோர் பண்ண மார்க் பண்ணுறீங்க, அண்ட் இந்த மாதிரி சீக் போன்ஸ் வந்துட்டு இப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட் ப்ரஷ் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் நீங்கள் வச்சுக்கிறதும் நல்லது தான். ஸோ நான் கான்டோரிங், க்ரீம் கான்டோரிங்குமே வந்துட்டு இதிலே கவர் பண்ணிட்டேன். க்ரீம் கான்டோரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரஷ்லேயே கூட பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் செட்டிங் வந்து உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா ஒரு பவுடர் பஃப் வச்சு உங்கள் ஃபேஸில் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மினிமலாகவே பவுடர் இருக்கட்டும், ரொம்ப வேணாம், நான் ட்ரை ஸ்கின்னா இல்லை எனக்கு நார்மல் ஸ்கின்னா அவ்வளோ பவுடர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் நீங்கள் வச்சு உங்கள் பவுடரை செட் பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதே கான்டோரிங் கூட யூஸ் பண்ணலாம், கன்சீலிங் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன், இதை வச்சு நீங்கள் பவுடரிங் கூட பண்ணலாம். இது வந்து அழகாக பவுடர் எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கண்ணு கீழே இருக்க இடத்துலலாம் வந்து அழகாக போய் உட்காரும். அதே மாதிரி மூக்குக்கு மேலே இப்படி பவுடர் வச்சு செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது ப்ராப்பராக போய் செட் ஆகும். அதே மாதிரி ஃபோர்ஹெட், அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஈஸியாக வந்து இது செட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து பவுடரிங்க்கு, செட்டிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பஃபிங் ப்ரஷோட இந்த ப்ரஷ் வந்து கூட வந்துச்சு. நான் அமேசானில் தான் இந்த ப்ரஷ்மே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு வந்துட்டு பவுடர் செட்டிங்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பவுடர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து யூஸ்வலாக பவுடர் ப்ரஷ்ன்னு இருக்கும். இதில் நிறைய சைஸஸ் இருக்கும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மாறும். ஓகே, உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சா தான் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பவுடர் வந்து செட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. இதை வச்சு கூட நீங்கள் பவுடர் வந்து செட் பண்ணலாம். காம்பேக்டாக இருக்கட்டும் இல்லை லூஸ் பவுடராக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த மாதிரி ப்ரஷஸில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, நைக்காலேருந்து நான் வாங்கினது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து. ஸோ அமேசானில் சில ப்ரஷஸ் நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் வந்து இந்த ப்ரஷ்ல இருக்க இந்த ஹேர், மெயினாக இந்த செட்லேயே நான் வாங்கும்போது ஒரு 2-3 ப்ரஷஸில் மட்டும் 2-3 ப்ரஷஸில் மட்டும் இந்த பிரிசில்ஸ் வந்து தனித்தனியாக ஒரு 2-3 ஹேர் வந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஷெட் ஆகலை, ஆனாலும் வந்து சில ப்ரஷஸில் வந்து அந்த மாதிரி ஷெட் ஆச்சு. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரஷஸ் ஒரு 5 ப்ரஷ் வருதுன்னா அதில் 4 ப்ரஷ் நல்லாயிருக்கும், ஒரே ப்ரஷ் தான் கொஞ்சம் சொதப்போம் இந்த மாதிரி. அதே மாதிரி நான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த ப்ரஷஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு இது பெரிய ப்ராப்ளமாக இல்லை. உங்களுக்கு அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் டக்குன்னு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்சிங் இல்லைனா கான்டோர், அதுக்கப்புறம் ப்ளஷ், அதுக்கப்புறம் ஹைலைட். ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு ஃபேன்சி ப்ரஷ் வாங்கணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் பவுடர் ப்ரஷ்லேயே வந்துட்டு பிரான்சிங் இல்லைனா கான்டோர் அண்ட் ப்ளஷ் இது எல்லாமே பண்ணலாம். ஹைலைட் கூட இந்த ப்ரஷ்லேயே பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாக ப்ரஷ் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய மேட்டர். உங்களுக்கு ப்ரஷ்ல எந்த ஏரியாவில் ப்ராடக்ட் வேணுமோ அங்கே மட்டும்தான் டேப் பண்ணி எடுக்கணும். இப்போ எனக்கு பிரான்சிங் நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு ப்ரஷ் மாதிரியும் வேணும், ஆனால் என்கிட்ட பவுடர் ப்ரஷ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது நான் என்னோட பிரான்சரை வந்துட்டு இந்த பார்ட்டில் வந்து எடுக்கவே கூடாது. இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா அதே டைரக்ஷன்லேயே தான் நான் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு பிரான்சிங்கான ஒர்க் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ளஷ்க்கு நான் இந்த பார்ட் ஃபுல்லாக இப்படி வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளஷ்ஷுக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரஷ் அப்படி தான் வச்சுக்கணும்லாம் கிடையாது. பவுடர் ப்ரஷ்ல நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து நான் ப்ரஷ்ஷை வந்துட்டு பிடிச்சு ப்ளஷ்ல இப்படி தொட்டு நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதா வந்து நான் டேப் பண்ண போகிறேன். அப்போ நான் கொண்டு போய் ப்ரஷ்ஷை இப்படி வைக்க மாட்டேன், புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ரஷ் வச்சுட்டு நான் இது மாதிரி ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஹைலைட்டர். இந்த மாதிரி பவுடர் ப்ரஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி டூம்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி 2 சைட்லேயும் இருக்கும். இந்த இடத்துல இப்படி டூம்டாக வரும், அதே மாதிரி இந்த சைடு இப்படி டூம்டாக வரும். எனக்கு வந்து ஒரு ஸ்டார்க்காக தான் வந்துட்டு ஹைலைட் தேவை. எனக்கு ஃபுல் சீக்ஸ்லேயும் வேணாம். நீங்கள் ஃபுல்லாக இப்படி எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல் சீக்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இப்படி வந்து இப்படி எலிவேட்டடாக இருக்குல்ல ஒரு சைடில், அங்கே மட்டும் நான் இப்படி ஹைலைட்டரை இப்படி எடுத்துப்பேன்.
இப்படி எடுத்துட்டு எங்கே எடுத்தனோ அதை மட்டும் ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி என்னோட ஹை பாயிண்ட்ஸில் இப்படி ஹைலைட்டருக்கு அப்ளை பண்ணுவேன். இப்படி தான் ஹைலைட்டருமே அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த ஃபேஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு காமிச்ச இந்த ப்ரஷஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணேன். ஸோ அதனுடைய டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஓகே, ஸோ ஆனால் லிப் கலர்ஸ் இந்த ஐ மேக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹோல் கெட்டப்புமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ், அதுக்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு. அண்ட் டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் ப்ரஷ் இருக்குது. இது வந்து பவுடர் ப்ரஷ் அண்ட் இது வந்து ஸ்லாண்டிங் ப்ரஷ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா இதை வந்து நீங்கள் கான்டோர் அண்ட் ப்ரான்சிங் இல்லைனா ப்ளஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது எல்லா வெரைட்டியில் வந்து ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மிக்ஸ் பண்ண வேணாம். இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ரஷ் வந்துட்டு நீங்கள் ப்ரான்சிங் அண்ட் கான்டோர் இதுக்கு வந்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு டக்குன்னு எடுத்து பண்ணும்போது சும்மா க்ளீன் பண்ணி பண்ண வேணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ப்ரஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் குட்டியாக இருக்கும் அண்ட் இந்த இடம் ஃப்ளஃபியாகும். ஸோ எனக்கு இந்த கான்டோர் பண்ணும்போது இந்த இடத்துல ஜாஸ்தியாக வந்து இந்த இடத்துல அப்படியே க்ரூக்கட் ஆகிட்டே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரஷ் பிடிப்பேன். இந்த பெருசாக ப்ரஷ்ல இருக்க இடம் வந்துட்டு என்னோட காதுக்கு இந்த சைட் போயிடும் அண்ட் குட்டியாக இருக்கிறது வந்துட்டு என்ன வாய்க்கிட்ட இப்படி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது தான் வந்துட்டு ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து விழும். ஓகே, ஸோ உங்ககிட்ட 10 to 20 ப்ரஷஸ் இருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா அது வேஸ்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ ஃபில்லிங்க்கு போயிடலாம். ஸோ இது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து தான். இதுவுமே 200 rupeesக்குள்ள தான் உங்களுக்கு. இது வந்து நல்ல ஒரு தின்னா இது பிரிசில்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஆனால் இதனுடைய அந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் உங்களுடைய ஜெல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் அண்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸும் உங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரஷ்ஷே நீங்கள் வந்து ஐலைனர் திக்காக பண்ணணும், இல்லைனா காஜல் அப்ளை பண்ணணும், இல்லைனா கீழே லோவர் லேஷ் லைன் கலர் வந்து ஸ்மட்ச் பண்ணணும், அந்த மாதிரி எதுக்காவது கூட மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்குலர் ப்ரஷ் வந்து நான் இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ ப்ரஷ். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஐஷேடோ ப்ரஷஸ்க்குமே வந்துட்டு ஒரு 5 to 10 ப்ரஷஸ் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக்கிங் ப்ரஷ் அண்ட் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆர்ட்டேலேருந்து, இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆர்ட்டேலேருந்து AE21 ஒரு ஐஷேடோ பேக்கிங் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட லிட் ஏரியாவில் உங்கள் ஐஷேடோ வந்து நீங்கள் எப்படி பேக் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன், ஸ்டார்டிங்க்கு இந்த ப்ரஷ் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஃபிங்கர்ஸாலே உங்கள் ஐலிட்ஸில் உங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ப்ரஷஸ் ஐ மேக்கப்புக்கு தேவையா, ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கணும், எது வாங்குறது, பிளெண்டிங் ப்ரஷ் வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி பேக்கிங் ப்ரஷ் வாங்கலாமான்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் மட்டும் வாங்கிக்கணும்னு சொல்லுவேன். பிளெண்டிங் ப்ரஷ்க்குமே நான் என்ன வச்சுருக்கேன்னா ப்ரோஆர்ட்டேலேருந்து AE25 அப்படின்னு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இந்த அவுட்டர் வியூ வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் உங்கள் க்ரீஸ் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லிட் ஏரியா குட்டியாக இருந்தாலும் திருப்பி வச்சுட்டு ப்ரஷ் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் அண்ட் ஈஸியாக மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியா அப்புறம் லோவர் லேஷ் லைன் பிளெண்டிங் இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த ப்ரஷ் தான் ஐஷேடோ பிளெண்டிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஐலைனர் அண்ட் லிப் ஃபில்லிங் ப்ரஷ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிகினர் செல்ஃப் மேக்கப்புக்கு வந்துட்டு இது அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைனாலும் உங்களுக்கு தேவை ஜெல் ஐலைனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐலைனர் தேவை, ஐலைனர் ப்ரஷ் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐலைனர் ப்ரஷ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேகாலேருந்து நல்ல ப்ரஷஸ் இருக்குது. நான் 2 லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். வேகாலேருந்து இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ரொஃபஷனல். இது லிட்டரலாக 50 rupees தான் நினைக்கிறேன். ஸோ இது ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன் அண்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இது ரொம்ப தின் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் ஜெல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வந்துட்டு ப்ராப்பராக எண்டு டிப்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தின்னாக அழகாக வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் விங் லைனர் அதுக்கப்புறம் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மல்டி பர்பஸ் என்ன இந்த மாதிரி ஐலைனர் ப்ரஷஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் கார்னர்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி ப்ரோபோன் ஹைலைட் நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லிப்போட அவுட்டர் லைன் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சீலர் வச்சு இந்த மாதிரி அவுட்டர் லைனை வந்துட்டு அழகாக வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐலைனர் ப்ரஷ்ஷுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. எங்கெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்கும் வந்து தாராளமாக இந்த மாதிரி ப்ரஷஸ், எல்லா ப்ரஷஸுமே இது மாதிரி தான், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லிப் ஃபில்லிங் ப்ரஷ் வந்து நான் இந்த வீகாவோட லிப் ஃபில்லிங் ப்ரஷ் வச்சுருக்கேன். அண்ட் அகைன் இது வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு வந்து அவசியமாக இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு தேவை, எனக்கு வந்துட்டு மிக்சிங்க்கு அண்ட் எனக்கு ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரஷ் வந்து
தாராளமாக வாங்கிக்கலாம். அது ஏன் உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு தேவைப்படாதுன்னு நான் சொல்கிறேன்னா, செல்ஃப் மேக்கப்புன்னும் போது உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து டிரெக்டாக தான் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, எடுத்து ப்ரஷ் வச்சுலாம் அப்ளை பண்ண போகிறதில்ல. ப்ரொஃபஷனல் யூஸ்ன்னு வரும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷஸ் எல்லாமே தேவை, எல்லா ஸ்டெப்ஸ்க்குமே வந்து ப்ரஷஸ் தேவை. ஸோ அதனால உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி லிப் ப்ரஷஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் தேவைப்படுதுன்னு நான் காமிச்ச இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னோட லிப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்போ இருக்குது. அண்ட் இதனோட லைட்டாக ஒரு அவுட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு ரெட் லிப்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய டிண்ட் மட்டும் கொஞ்சமாக இருந்தது. அதனால் நான் லைனிங்க்கு எதுவும் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு லைட் ஷேடு இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அதுக்கு மேலே வந்து நான் இந்த மெபிலின் கிளே க்ரஷ் இந்த கலர் வந்து அப்ளை பண்ணேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருந்தது. அதனால என்ன பண்ணேன், அதுக்கு மேலேயே என்னோடய ஃபேவரட் மெட்ராஸ் காஃபி வந்து அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எனக்கு மேட்டாக வேண்டாம் அப்படின்ட்டு நைக்காலேருந்து இந்த ஸ்டார் கிராஸ்ட் லிப் கிளாஸ் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதுதான் இன்றைக்கி லிப் காம்போ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.